டுடே ஜெப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு அரசியல் ஒப்பந்தங்கள். பதவி விலகப் போகும் ராஜாங்க அமைச்சர்கள். குழந்தைகள் தொடர்பில் வைத்தியர்கள் விடுக்கும் எச்சரிக்கை. பிரித்தானியாவில் புலம்பெயர்தலுக்கு எதிரான வன்முறைகள் தீவிரம். வாக்களிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் என அடையாளம் காணப்பட்ட சுமார் 1.5 லட்சம் பேருக்கு தற்காலிக அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களில் தோட்ட மக்களும் LGBT சமூகமும் பெரும்பாலும் அடங்குவர். இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 1,71 லட்சம் வாக்காளர்களில் அடையாள அட்டை இல்லாத மக்களுக்கு எந்தவித இடையூறும் இன்றி தற்காலிக அடையாள அட்டை வழங்க அனைத்து கிராம அதிகாரிகளும் தயாராக உள்ளனர். தேர்தல் காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக உதவி துணை தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. LGBT சமூகத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்க GRC வழங்கப்பட்டுள்ளது. இந்த சான்றிதழுக்கமைய வாக்குச்சாவடியில் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் இல்லை என்றும், மேலும் வீட்டிலிருந்தே வாக்காளர் பதிவேட்டில் முதலில் பெயரை பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாகாணமாக சென்று இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்துள்ளோம். அதன்படி பல சிக்கல்கள் இனங்காணப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் தேர்தல் செயல்முறைக்கு அப்பாற்பட்ட விடயங்களில் தலையிடும் திறன் குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக நம்பகரமான வட்டாரங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் செயற்குழு கூட்டங்கள் கடந்த சில நாட்களாக பத்ரமுல்லையில் உள்ள ஹோட்டலில் தொடர்ந்து இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்த அலுத்கமே, பஜிர அபேவர்த்தன, நிமல் லான்சா மற்றும் ஜனாதிபதி தேர்தல் செயற்குழுவின் பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த விடுதியின் தனி ரகசிய அறையில் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் ரத்னபுரி, கேகாலை மற்றும் களுத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது விடுதியில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் தங்களுடைய பாதுகாவலர்களை நிறுத்தி ரகசிய அறையில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 8 உறுப்பினர்கள் அந்த பதவிகளிலிருந்து விலக தயாராகி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தாங்கள் ஆதரவளிக்கப் போவதில்லை என அந்த 8 ராஜாங்க அமைச்சர்களும் தீர்மானித்துள்ள நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய DV ஷானக, தேனுக விதானகமே, சசீந்திர ராஜபக்ஷ, அசோக பிரியந்த, மொஹாண்டி சில்வா, இந்திக்க அனுருத்த, பிரசன்ன ரணவீர மற்றும் ஸ்ரீபாலா ஹம்லத் ஆகிய ராஜாங்க அமைச்சர்கள் குழுவே இவ்வாறு பதவி விலக உள்ளதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்காமல் ராஜாங்க அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீடிப்பது நெறிமுறை அல்ல என பல அமைச்சர்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர். எவ்வாறாயினும் அந்த ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் இதுவரை தீர்மானிக்கவில்லை. அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனிப்பட்ட காரணத்திற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அமைச்சர் பவித்ரா பர்னியாராச்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளதாக இந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அரசியலில் தனிப்பட்ட முடிவுகளை இணைக்க வேண்டாம் என பவித்ரா பர்னியாராச்சியிடம் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்த 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை அனுமதிப்பது பொருத்தமல்ல என வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அந்த பணியகத்தின் விசேட வைத்திய நிபுணர் இனேகா விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார்.
குழந்தைகள் தொடர்ச்சியாக கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துகின்ற போது அவர்களின் மனநிலையில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும். டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவதனால் சிறுவர்களின் மூளை வளர்ச்சி வீதம் பாதிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தங்களது வேலைகளை இலகுவாக முன்னெடுப்பதற்காக பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளிடம் கையடக்க தொலைபேசிகளை வழங்குகின்றனர். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட டிஜிட்டல் திரை பயன்பாட்டிலிருந்து இயலுமானவரை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் இடம்பெற்று வரும் புலம்பெயர்தலுக்கு எதிரான வன்முறைகளை அதிதீவிர வலதுசாரிகள் அமைப்பானது தொடர்ந்தும் மேற்கொண்டு வந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த நிலையில் பிரித்தானியாவில் இனவெறி தாக்குதல் தீவிரம் அடைந்துள்ளதை தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்படலாம் என்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. இதன்படி லண்டன் உட்பட பல நகரங்களில் இடம்பெறும் பேரணிகள் தொடர்பான பட்டியலை வலதுசாரி அமைப்பு வெளியிட்டுள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள பட்டியலில் லண்டனில் ஈழத்தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் இடங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பட்டியல் நேற்று முதல் மக்களிடையே பதற்றங்களை உருவாக்கியுள்ள நிலையில் மக்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என பிரதமர் ஹெயர் ஸ்மாடர் உறுதியளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்.